அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகள் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நித்திய ஜீவ வசனங்கள் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வருவதாக. நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய இருதயத்திலே வெளிச்சமாய் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, வசனத்தை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசுங்க தாவே. உடைய வார்த்தைகள் எங்களுடைய மனதிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். மோசே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையிலே இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, ஆண்டவராக, உங்களுடைய குலதெய்வமாக உங்களுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த வசனம் சொல்லுகிறது, இவராலே விடுதலையாகி, இயேசுவாலே விடுதலையாகி. இயேசு மாத்திரமே விடுதலையாக்குகிறவர். எவைகள் நின்று விடுதலையாக்குகிறவர்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, பிசாசின் தொல்லையிலிருந்து, பிள்ளிசுனிய, மந்திரவாதம், பேய்கோளாறுகள், இவைகளிலிருந்து இயேசு மாத்திரமே மனுஷனை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our father, தேவன் நம்முடைய தகப்பன். God is our daddy, தேவன் நம்முடைய அப்பா என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தகப்பன், நம்முடைய பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே அறிந்து கொள்ள வேண்டும்? சத்திய வேதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த பரலோக தகப்பனை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் அதெல்லாம் பாருங்க கேட்டு குழம்பி போயிடுறாங்க. எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்திலே நம்முடைய அப்பாவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசையர் 1:9 10 11 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறார் என்றால், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட ஜெபிக்கிறார். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய ஜெபிக்கிறார். எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட ஜெபிக்கிறார். சரி, ஏன் அப்பாவை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய ஜெபிக்கிறார் என்றால்,
அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செழிப்பு, வளமை, வாழ்வு, வெற்றி, ஞானம், உயர்வு, நீடியாயுள், நித்திய ஜீவன் எல்லாமே அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளே தான் இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிலே விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீங்க? ஆமே, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில எழும்புன உடனே இதுக்காக ஜெபிக்கணும். எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, அதுக்கு என்ன பண்ண போறோமோ, இதுக்கு என்ன பண்ண போறோமோ என்று புலம்புறதை நிறுத்திட்டு, அப்பா உம்மை அறிகிற அறிவிலே என்னை நிரப்பும், உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய உதவி செய்யும், உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர்ச்சி அடைய, அதிலே வளர எனக்கு உதவி செய்யும் என்று அதற்காக பிரதானமாக ஜெபிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், தகப்பனே உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய எனக்கு உதவி செய்யும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதற்கான இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்றால், நம்முடைய அப்பா அன்பின் அப்பாவாக இருக்கிறார். நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன் அன்பின் தகப்பனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் அன்பின் தகப்பன். ஆமென். என்னுடைய தகப்பன் யார்? அன்பின் தகப்பன். பாருங்க, இதை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அர்த்தம் என்ன? அன்பை தவிர வேற எதுவும் அவரிடத்திலே இல்லை. ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம், அது என்னவென்றால், வாழ்க்கையில் வருகிற சவால்களை எவ்வாறு ஜெயிப்பது, வாழ்க்கையில வருகிற சவால்களை எவ்வாறு ஜெயிப்பது, வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை எவ்வாறு ஜெயிப்பது, ஜெயிக்க முடியும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயித்து இருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சவால்களை முதலாவது பட்டியலிட்டு காண்பிக்கிறார். 3 காரியங்களை இங்க சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்றாரு? வாழ்க்கையிலே வந்த சவால்களை அவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார். உபத்திரவம் என்கிற சவால் வந்தது, வியாகுலம் என்கிற சவால் வந்தது, துன்பம் என்கிற சவால் வந்தது, பசி என்கிற சவால் வந்தது, நிர்வாணம் என்கிற சவால் வந்தது, நாசமோசம் என்கிற சவால் வந்தது, பட்டயம் என்கிற சவால் வந்தது. வாழ்க்கையிலே வந்த சவால்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பட்டியலிட்டு காண்பிக்கிறார். இரண்டாவதாக அந்த சவால்களை எவ்வாறு ஜெயித்தார் என்பதை சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில வந்த சவால்களை அவர் எவ்வாறு ஜெயித்தாராம்? எவ்வாறு ஜெயித்தார் என்றால், இங்கே அவர் சொல்லுகிறார், அன்பு கூறுகிற அவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அன்பு கூறுகிற அவராலே நான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். எல்லா சவால்களையும் நான் எவ்வாறு ஜெயித்தேன்? அன்பு கூறுகிற அவராலே ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சவால்களும்
தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். மூன்றாவது என்ன சொல்றாரு? இந்த உலகத்திலே இருக்கிற எந்த சவால்களும், எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த துன்பமும், எந்த பசியும், எந்த பட்டயமும் என்னை தேவனுடைய அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமைகளானாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் சரி, வருங்காரியங்களானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். எதிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்கிறார்? தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியவே முடியாது என்று சொல்லுகிறார். எனவே வாழ்க்கையில் வந்த சவால்களை, ஊழியத்திலே வந்த சவால்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வாறு ஜெயித்தார் என்றால், கிறிஸ்துவின் அன்பினாலே ஜெயித்தார், அப்பாவின் அன்பினாலே ஜெயித்தார். எத்தனை விளங்குகிறது? அப்பாவின் அன்பினாலே ஜெயித்தார். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சவால்கள் வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்தது. அத்தனை சவால்களையும் அவர் எவ்வாறு ஜெயித்தாராம்? அன்பு கூறுகிற அவராலே, கிறிஸ்துவின் அன்பினாலே அவர் ஜெயித்தாராம். அதைத்தான் அவர் இங்கே விளக்கி சொல்கிறார். இப்ப எல்லாரும் ஆழமாக கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சவால்கள் வரத்தான் செய்கிறது. வருதா வரலையா? நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா ஏராள சவால் காத்திருக்குது. உண்மையா இல்லையா? இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா வெளியில ஏராள சவால்கள் காத்திருக்கிறது. அநேக சவால்கள் இருக்கிறது. இப்ப அந்த சவால்களை எவ்வாறு ஜெயிக்க வேண்டும், அந்த சவால்களை எவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என்றால், அப்பாவின் அன்பினாலே ஜெயிக்க வேண்டும். அப்பாவின் அன்பினாலே தான் ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். எவ்வாறு? அப்பாவின் அன்பினாலே ஜெயிக்கலாம். ஆகவே ஊழியத்திலே, குடும்பத்திலே, திருமண உறவிலே, பிசினஸ்லே, ஆபீஸ்லே சவால்கள் வரும்போது அப்பாவை நினைக்க வேண்டும், அவருடைய அன்பை நினைக்க வேண்டும். வாழ்க்கையிலே பாருங்க, வியாதிகள், தேவைகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள் வரும்போது அப்பாவின் அன்பை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். ஏனென்றால் அப்பாவின் அன்பு பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் அப்பாவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பை அறிந்து கொள்ளும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஆமென். சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ஜெயிக்கலாம். எவ்வாறு ஜெயிக்கலாம்? அப்பாவின் அன்பினாலே. எனவே வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்களை சந்திக்கிறீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. சந்திக்கும் போது நீங்க ஒன்றை நினைக்க வேண்டும். அது என்ன? அப்பாவின் அன்பு. அப்பாவை நினைக்க வேண்டும், அப்பாவுடைய அன்பை நினைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வாறுதான் அவர் ஜெயித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவர் இதைத்தான் சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுலே, வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தீரே, நீர் எவ்வாறு இந்த பிரச்சனையில ஜெயித்தீர் என்று அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, அன்பு கூறுகிற அவராலே நான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன் என்று அவர் என்ன செய்வார்? சொல்வார். போத்திரவத்தை அப்பாவின் அன்பினாலே ஜெயித்தேன், வியாகுலத்தை அப்பாவுடைய அன்பினாலே ஜெயித்தேன், துன்பத்தை அப்பாவுடைய அன்பினாலே ஜெயித்தேன், பசியை அப்பாவுடைய அன்பினாலே ஜெயித்தேன், நிர்வாணத்தை அப்பாவுடைய அன்பினாலே ஜெயித்தேன், நாச மோசத்தை அப்பாவுடைய அன்பினாலே ஜெயித்தேன், பட்டயத்தை அப்பாவுடைய அன்பினாலே ஜெயித்தேன். எத்தனையோ நேரம், எத்தனையோ வேளைகள்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்க, மரணம் நெருங்கி நின்றது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா பவுல கொன்னே போட்டிருப்பாங்க.
அவ்வளவு பிரச்சனைகள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வாழ்க்கையிலே, ஊழியத்திலே. அவர் சொல்லுகிறார், அவ்வளவு பிரச்சனையும் நான் ஈஸியா ஜெயிச்சிட்டேன். எப்படி ஈஸியா ஜெயிச்சேன்னா எங்க அப்பாவுடைய அன்பினாலே. ஆமென். பாருங்க, இதை போலதான் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், பாருங்க, பல இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க எல்லாரும் இல்லையா? எவ்வளவோ பிரச்சனைகளை வாழ்க்கையில பாருங்க நீங்க சந்திக்கிறீங்க. இது எல்லாவற்றையும் எப்படி நீங்கள் ஜெயிக்க வேண்டும்? அப்பாவுடைய அன்பினாலே ஜெயிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இவ்வளவு பிரச்சனையையும் கொண்டு வந்தது கர்த்தர் கிடையாது, பிசாசு. மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை எனக்கு வருது, இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குறது யாருதான்? கர்த்தர் நினைக்கிறாங்க அநேகர். அநேக கிறிஸ்தவங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா, எனக்கு ஏங்க இவ்வளவு துன்பம், எனக்கு ஏங்க இவ்வளவு பாடு, எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணீர் அப்படின்னு கேட்டா அவங்க ஒரே படா போட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் யாரு தான் காரணம்? யாரு தான் காரணம்? இங்க அளவுக்கு கொஞ்சம் வசனத்தை கேட்டு தெளிவாயிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அநேக சபைகள்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா பாஸ்ட் முத கொண்டு என்ன சொல்லுவாரு? யாருங்க? கர்த்தர் தான். கர்த்தர் கிடையாது என்பதை திட்டமாய் நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்றது இவங்க சொல்றது கேட்க கூடாது. மனது கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும். அந்த சபைக்கு போறவங்க இந்த சபைக்கு போறவங்க சொன்னாங்க, கெட்டு போயிடும் மனது, எதிர்காலம் கெட்டு போய்விடும். சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். உபத்திரவம், துன்பம், பசி, நாசமோசம், இவ்வளவு பிரச்சனையையும் கொண்டு வந்தது கர்த்தர் கிடையாது, பிசாசு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிசாசு தான். எல்லா பிரச்சனைக்கு பின்னால பிசாசு தானே செய்யறான், இருக்கிறான். எத்தனை பேர் புரியுது? ஊருக்குள்ள ஒரு கலவரம் வருதுன்னா நம்ம நினைக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்கன்னு சொல்லி. இல்ல 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 இல்ல, அதுக்கு பின்னால யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறா. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா கலவரத்துக்கு பின்னால, எல்லா சாவுக்கு பின்னால, எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாக பிசாசு என்ன செய்யறான்? இருக்கிறான். அதற்கு பின்னாக கர்த்தர் கிடையவே கிடையாது. கர்த்தரை குறித்த தெளிவு, அப்பாவை குறித்த தெளிவு, இந்த தெளிவு இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா தடவிக்கிட்டே கிடக்க வேண்டியதான் வாழ்க்கை முழுவதும். 30 வருஷம் சபைக்கு வந்து தடவிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். என்ன நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கும், கர்த்தர் கேட்க மாட்டேங்கிறார், பதில் தர மாட்டேங்கிறாரு. அப்பாவுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லையே, அப்புறம் எப்படி ஜெபத்துக்கு பதில் வர போகுது? பிரச்சனைக்கு காரணம் கர்த்தர் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்றீங்க? எத்தனைக்கு விளங்குது? பிரச்சனைக்கு காரணம் அவர்னா அப்புறம் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், வேற ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். விளங்குதா நான் சொல்றது? பிரச்சனைக்கு காரணம் கர்த்தர் கிடையவே கிடையாது, பிசாசு தான் காரணம். உங்களுக்கு எப்படி பாச தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா, சத்தியத்திலிருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, ஏதேன் தோட்டத்திலே பிசாசு நுழையிற வரைக்கும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசு நுழையிற வரைக்கும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது, வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, புருஷன் மனைவிக்கு சண்டையும் கிடையாது, புருஷன் மனைவிக்கு பிரிவினையும் கிடையாது, குழப்பம் கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழையிற வரைக்கும். ஏதேன் தோட்டத்துல தேவன் இருந்தார், ஆதாம் இருந்தான், ஏவாள் இருந்தாள். இந்த 3 பேர் இருந்தாங்க. ஏதேன் தோட்டம் பரலோகமாய் இருந்தது, சொர்க்கலோகமாய் இருந்தது, இன்பமாய் இருந்தது, செழிப்பாய் இருந்தது, மகிழ்ச்சி எங்க பார்த்தாலும். ஏன்னா அங்க யார் இல்ல? பிசாசு இல்ல, தேவன் இருந்தார், ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். இன்பம் இன்பம் இன்பமாய் இருந்தது. ஏதேன் தோட்டம் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? இன்பம் என்று அர்த்தம். டிலைட், மகிழ்ச்சி, இன்பம் என்று அர்த்தம். ஆனால் என்றைக்கு பிசாசு நுழைந்தானோ அன்றைக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. எனவே பிரச்சனைகளுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு, தரித்திரத்துக்கு, நாசமோசங்களுக்கு, சண்டைகளுக்கு, பிரிவினைகளுக்கு, குழப்பங்களுக்கு பிசாசு தான் காரணம். பிசாசு தான் அதற்கு பின்னால் என்ன செய்கிறான்? இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனைக்கு விளங்கிருச்சு? இதை குறித்து தெளிவு வரணும். ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கு கர்த்தர் தான் காரணம். கர்த்தர் தான் எனக்கு என் புருஷனுக்கு சண்டை விட்டு விட்டாரு. வாயை மூடுங்க. வாயை மூடுனா தான் ஆசீர்வாதம் வரும்.
சும்மா என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, கர்த்தர் தான் புருஷனுக்கு எனக்கு சண்டை எடுத்து கொடுத்தாரு. இதெல்லாம் ஆண்டவனுடைய திருவிளையாடல்கள். அடையப்பா மெடல் வேணா கொடுப்போம் நீங்க சொன்ன வார்த்தைக்கு. திருவிளையாடலாம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, இவன் செய்யற காரியத்தை கொண்டு போய் கர்த்தரோட முடிச்சு போடுறான் பாருங்க. ஏன்னா இவங்க சண்டை எடுத்து விடுற ஆளு இவங்க இருக்காங்களே சில ஆட்கள். இவங்க பாத்தீங்கன்னா மாமியாட்ட போய் லேச ஓதி விட்டுட்டு மறுமாட்டை வந்து ஓதி விட்டு சண்டை எடுத்து வேடிக்கை பாக்குறது. இது மாதிரி கர்த்தரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க. நான் என்ன சொல்ல வரேன் விளங்குதா? இது மாதிரி யாரை நினைச்சிட்டு இருக்கிறாங்க? கர்த்தரை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பிரிவினை உண்டாக்குறவர் கிடையாது. கர்த்தர் குடும்பங்களை இணைத்து வைக்கிறவர், குடும்பங்களை வாழ வைக்கிறவர் கர்த்தர். என்னுடைய அப்பா வந்து குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறவர் கிடையாது. எங்க அப்பா குடும்பத்தை வாழ வைக்கிறவர். எனவே தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த தெளிவா இருக்க வேண்டும். தெளிவா இருக்கும் போது தான் கிறிஸ்தவ ஜீவியத்துல ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இல்லைன்னா தோத்து போயிடுவோம். அநேகர் தோத்து போயிட்டாங்க. அநேக பாஸ்ட் முதல் கொண்டு தோத்து போய் கிடக்குறாங்க. காரணம் என்னன்னா கர்த்தரை குறித்த தெளிவு இல்ல, கர்த்தரை குறித்த சரியான படம் இல்ல. கர்த்தர் இப்படி இருப்பாரு பிரதர், அப்படி இருப்பாரு பிரதர். அதுக்கு ஒரு வசனத்தை வேற பைபிள் எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. வசனம் அதோட அர்த்தமே விளங்காது. ஆனா அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து நினைச்சுவாங்க. சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் சப்பக்கட்டுலாம் கட்டக்கூடாது, தெளிவா இருக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தெளிவா இருக்கணும். ஆமென். தெளிவா இருக்கணும், ரொம்ப பிரைட்டா இருக்கணும். குழப்பமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, எதற்காக பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்றால் இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. அது ஒன்று, பிசாசு தான் பிரச்சனைக்கு காரணம். இப்ப அடுத்த காரியம் என்னன்னா, எதற்காக பிசாசு பிரச்சனையை கொண்டு வருகிறான்? எதற்காக பிசாசு பிரச்சனை கொண்டு வருகிறான் என்றால் தேவனுடைய திட்டங்களை சீர்குலைப்பதற்காக, குடும்பங்களை சீர்குலைப்பதற்காக, ஊழியங்களை சீர்குலைப்பதற்காக தான் பிசாசு பிரச்சனைகளை என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். சரி, தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய திட்டம் என்னவென்றால் இந்த பூமி முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளாலே நிறைந்திருக்க வேண்டும், சமாதானத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும், சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாகும். இந்த திட்டத்தை குலைத்து போடுவதற்காக தான் பிசாசு செய்கிறான், பிரச்சனையை கொண்டு வருகிறான். எத்தனை விளங்கிருச்சு? உங்க குடும்பத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா பிசாசு தேவனுடைய திட்டத்தை குலைச்சு போடுறதுக்கு என்ன செய்யற பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான். அதைத்தான் நீங்க யோசிக்கிறீமே தவிர பிரச்சனையை கர்த்தர் தான் கொண்டு வந்திருப்பாரோ, கர்த்தர் தான் பிரச்சனையை அனுமதிச்சிருப்பாரோ, என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் பிரச்சனை அனுமதிச்சாரோ சொல்லி யோசித்தீங்கன்னா போச்சு, அவ்வளவுதான், போச்சு எல்லாம். நீங்க அப்படி யோசிக்க கூடாது. பிரச்சனையை பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான். எதுக்கு கொண்டு வந்திருக்கிறான்? குடும்பத்தை சீர்குலைப்பதற்காக, நிம்மதியை கெடுப்பதற்காக, வியாதியை கொடுப்பதற்காக பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான். எனவே அவன் அடித்து என்ன செய்யணும், துரத்த வேண்டும். எத்தனை விளங்கிடுச்சு? கர்த்தர் பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாருனா அப்புறம் தோத்துற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நீர் பாட்டு நடத்தும், உங்களுடைய வேலை செய்ய நீரு, அப்படி நம்ம கோயில் மறுபடி மண்டையாடிட்டு போகலாம். ஆனா பிரச்சனை கர்த்தர் கொண்டு வரலையே. பிரச்சனைக்காரன் கர்த்தர் கிடையாது, பிரச்சனைக்காரன் பிசாசு தானே. எதுக்கு அந்த பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான்? உங்க குடும்பத்திலே தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை குலைத்து போடுவதற்காக, சீர்குலைப்பதற்காக தான் அவன் என்ன செய்யறான், கொண்டு வந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, இப்ப விஷயம் என்னன்னா பிரச்சனையே சிந்திக்காமல் அப்பாவின் அன்பை சிந்திக்க வேண்டும். இப்ப பிரச்சனையே யோசிக்காதீங்க. பிரச்சனை வந்துருச்சு, பிசாசு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான், உண்மைதான். ஆனா இப்ப பிரச்சனையே யோசிக்காம இப்ப எதை யோசிக்கணும்? அப்பாவுடைய அன்பை யோசிக்க வேண்டும். ஏனென்றால் பிரச்சனையே சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிசாசை மேன்மைப்படுத்துகிறீர்கள். பிரச்சனையே யோசித்தீங்கன்னா அவனுடைய வல்லமையை நீங்கள் உயர்த்தி பேசுகிறீர்கள். எனவேதான் பிரச்சனையே சிந்திக்காமல் அப்பாவுடைய அன்பை என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் அப்பாவுடைய அன்பை சிந்திக்க போறீங்க? ஆண்டவரே, இந்த பிரச்சனை காட்டில் நீர் பெரியவர், உடைய அன்பு பெரியது, உடைய கிருபை பெரியது, உடைய ரத்தம் பெரியது, நீர் பெரியவர், உடைய வார்த்தை பெரியது என்று சொல்லும் பொழுது பிரச்சனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். பிரச்சனையே பேசுனீங்கன்னா பிரச்சனை வலுபெற ஆரம்பிக்குது. இப்ப
கவனிங்க, நீங்கள் பிரச்சனையே சிந்தித்து சிந்தித்து அதையே நீங்கள் பேசும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறீர்கள், அதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். எனவேதான் பிரச்சனையே சிந்தித்து சிந்தித்து அதை வாயினால் பேசக்கூடாது, பிரச்சனையை மிகைப்படுத்தி பேசக்கூடாது, பிரச்சனையை ஊரெல்லாம் போய் சொல்லக்கூடாது. அமைதியாயிட்டீங்க. பிரச்சனையே பேசக்கூடாது, பிரச்சனையை மிகைப்படுத்தி பேசக்கூடாது, பிரச்சனையை ஊரெல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லிட்டு வரக்கூடாது. அந்த நாத்தனா வீடு பக்கத்தில் இருக்குது, போய் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. போய் இங்க எங்க மச்சான் வீடு இருக்குது, போய் லேசா பத்த வச்சுட்டு வருவோம் அப்படின்னு செய்யக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சு, உண்மைதான். இப்ப அதவே சிந்தித்து சிந்தித்து அதையே பேசுறதுக்கு பதிலா அப்பாவுடைய அன்பை சிந்திக்க வேண்டும், அப்பாவுடைய அன்பை என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜப கூட்டம் இந்த ஜப கூட்டம் என்று ஒவ்வொரு ஜப கூட்டமா போய் பிரச்சனை சொல்லிட்டு வந்துருவாங்க, பிரச்சனைய சொல்லிட்டு வந்துருவாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு போஸ்ட் ஆபீஸ்ல வாங்கி வீட்டுல வச்சுக்கிடுவாங்க, எல்லாருக்கும் எழுதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாஸ்டுக்கும் அனுப்பி வச்சுடுறது. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் பிரச்சனையில என்ன செய்யறாங்க, ஒருமனப்படுறாங்க. அந்த பிரதருக்கு அந்த பிரச்சனையா, இந்த பிரதருக்கு இந்த பிரச்சனையா, கடைசியில பார்த்தா பிரச்சனை இப்ப பெருசாயிருச்சு. இவங்க வாய மூடினாலும் பிரச்சனை ஒண்ணுமா போயிருந்திருக்கும். இப்ப அங்கங்கேயும் போய் சொல்லி ஜப கூட்டம் அப்படின்னு சொல்லி அங்க போய் உட்காந்து உங்க பிரச்சனைய சொல்லிட்டு வந்து இப்ப அக்காவுக்கு அந்த பிரச்சனையா, அக்காவுக்கு அந்த பிரச்சனையா, அந்த பிரதருக்கு அந்த பிரச்சனையான்னு சொல்லி எல்லாரும் எதான் பேசுறாங்க. நான் சொல்றேன், எத்தனை விளங்கிடுச்சு? எல்லாரும் பிரச்சனை என்ன பேசுறாங்க. இப்ப பிரச்சனை என்ன செய்ய ஆரம்பிக்குது, இப்ப இன்னும் கொஞ்சம் பெருக ஆரம்பிக்குது. எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனையில் ஒருமனப்படக்கூடாது, பிரச்சனைக்கான பதிலிலே ஒருமனப்பட வேண்டும். பிரச்சனைக்கான பதில் என்ன? அப்பாவுடைய வார்த்தை, அப்பாவுடைய அன்பு. அதுதான் பிரச்சனைக்கான பதில். எனவேதான் ஜெபத்திலே போய் அப்பாவின் அன்பை, அப்பாவின் வாக்கு தத்தங்களை என்ன செய்ய வேண்டும், நினைப்பூட்ட வேண்டும். எத்தனை பேர் அப்பாவுடைய அன்பை நினைப்பூட்ட போறீங்க, அப்பாவுடைய வாக்கு தத்தங்களை நினைப்பூட்ட போறீங்க? கர்த்தாவே, இந்த பிரச்சனை வந்திருக்குது, இந்த பிரச்சனை காட்டில் நீர் பெரியவர், உடைய வார்த்தை பெரியது, உடைய ரத்தம் பெரியது, உடைய நாமம் பெரியது, அந்த பொல்லாத மனுஷனை விட நீர் பெரியவர், அந்த பொல்லாத மனுஷனை விட நீர் பெரியவர். ஆமென். இருக்கிறீங்க, உடைய வார்த்தைகள் பெரியது ஆண்டவரே. உனக்கு எதிராய் வருகிற எல்லாரும் 7 வழியாய் ஓடி போவார் என்று சொன்னீரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. இந்த வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்த நினைப்பூட்டும். நீங்க இப்ப எதுல ஒருமனப்படுறீங்க? பிரச்சனைக்கான பதில்ல ஒருமனப்படுறீங்க. நான் சொல்றேன், பிரச்சனைகள் ஒண்ணுமில்லாம போயிடும். எனவேதான் பாருங்க, பிரச்சனை வந்த உடனே பிரச்சனையே சிந்திச்சு அதவே பேசக்கூடாது, அப்பாவை யோசிக்கணும், அப்பாவுடைய அன்பை யோசிக்கணும், அப்பாவுடைய வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிகமாய் படித்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல பாருங்க, நிறைய ஒரு படிச்ச மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். இரண்டாவதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய பணக்காரன், ஒரு ஏழை கிடையாது, ஒரு ஏழை ஊழியக்காரர் கிடையாது, பெரிய பணக்காரன் பாருங்க. அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய அதிகாரிகள், அந்த நாட்களில் இருந்த பெரிய பெரிய அதிகாரிகள், தலைவர்கள் பவுலுக்கு வந்து ஃப்ரெண்டு, பவுலுக்கு வந்து சிநேகிதர்களாக இருந்தார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சமுதாயத்துல செல்வாக்குள்ள ஒரு மனிதன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். என்னுடைய படிப்பை வைத்து ஜெயிக்க முடியாது பிரச்சனைய, என்னுடைய பணத்தை வைத்து பிரச்சனையை ஜெயிக்க முடியாது, என்னுடைய நண்பர்களினுடைய செல்வாக்கை வைத்து பிரச்சனை ஜெயிக்க முடியாது, அப்பாவின் அன்பை வைத்து பிரச்சனை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லை என்று சொல்லவில்லை, பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை ஜெயிக்க முடியும். எவ்வாறு ஜெயிக்க முடியும்? அப்பாவுடைய வார்த்தையினாலே ஜெயிக்க முடியும், அப்பாவுடைய அன்பினாலே ஜெயிக்க முடியும். தகப்பனே, இந்த பிரச்சனையை விட உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய அன்பு
பெரியது என்று சொல்லும் பொழுது பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, நம்முடைய கண்ணீரினால் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை, சவால்களை ஜெயிக்க முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணீரினாலே வாழ்க்கையில வருகிற சவால்களை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஏனென்றால், கவனிக்கிறீங்களா? ஏனென்றால் கண்ணீர் மாம்சிகமான ஆயுதம். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நம்முடைய கண்ணீரினாலே வைத்து ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் இந்த கண்ணீர் மாம்சிகமான ஆயுதம். கவனிங்க, கண்ணீரே வராது என்று நான் சொல்லல. பிரச்சனையை நினைக்கும் போது சில சமயங்கள்ல கண்ணீர் தன்னாலே என்ன செஞ்சிருது? வந்துருது. ஆனால் கண்ணீரினால் வாழ்க்கையை வருகிற சவால்களை ஜெயிக்க முடியாது. கண்ணீரினாலே வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு குடும்பத்தில் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா? பிள்ளைங்க அப்பா கிட்ட போய் எதையாவது வாங்குறதுக்கு அழுகுறாங்க இல்லையா? பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க, தொங்குறான் பிடிச்சு. பேண்ட்டை கிழிச்சு போடுவான் போல. குடுங்க டாடி, குடுங்க டாடி சொல்லி பேண்ட்டை பிடிச்சு தொங்குறான், அழுகுறான், எனக்கு வேணும்னு சொல்லி. உடனே அப்பா என்ன பண்றாரு? போடா, அழுகாடா, ஏண்டா அழுகுற, போடா, இந்தடா காசை போடுறா, போடா அப்படின்னு செஞ்சுறாரு. கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இதை போலதான் மனைவியும். மனைவி புருஷங்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வாங்குறதுக்கு அழுகிறா. அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, ஏதாவது எனக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களான்னு சொல்லி ஒரே அழுக. உடனே புருஷன், அழுது தொலைக்காத, உனக்கு என்ன வேணும், போ வாங்கிக்க, போ, இந்த காசை பிடி, போ அப்படின்னு சொல்லி புருஷன் என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. ஆனால் பரலோக அப்பாவிடத்திலே கண்ணீர் செல்லுபடி ஆகாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக ஆவிக்குரியவர்கள், பெந்தேகோஸ்தே ஜனங்கள் இங்கதான் தவறுறாங்க. அழுதுட்டா சாதிச்சிடலாம், அழுதுட்டா கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவாரு, அழுதுட்டா சாதிச்சிடலாம், அது அழுதுட்டா நமக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த முயற்சியில இறங்கிட்டாங்கன்னா, நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு அழுதா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு. இவங்களை 20 வருஷமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஜெபத்துக்கு பதில் வரல. அநேகருடைய கேள்விக்கு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 20 வருஷமா அழுதுகிட்டு இருக்காங்க, முழங்கால் போட்டு, மொட்டியும் தேஞ்சு போச்சு, குடலும் சுருங்கி போச்சு, உடம்புல கண்ணீரும் இல்லை. ஏன்னா அழுது தண்ணீர்ல கீழே போயிடுச்சு, ஜெபத்துக்கு நம்ம பதில் வரல. பரலோக அப்பாவினிடத்திலே கண்ணீர் செல்லுபடி ஆகாது. நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ரூபாய் கொண்டு போய் அங்க பொருள் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா அது இங்கதான் செல்லுபடி ஆகும். எங்க ரூபாய் இந்தியாவில் தானே செய்யணும், நீங்க யூஸ் பண்ண செல்லுபடியாது. அமெரிக்காவுக்கு போனா அங்க டாலரை யூஸ் பண்றாங்க, அவங்க அதைத்தான் என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நீங்க என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணி பொருள் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இதை போலதான் இந்த கண்ணீர் என்பது மாம்சிகமான ஆயுதம். இது பரலோக தேவனிடத்திலே செல்லுபடி ஆகாது. நீங்க கண்ணீர் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. பரலோக அப்பாவினிடத்திலே கண்ணீர் செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் கண்ணீர் மாம்சிகமான ஆயுதம். இதற்கு புருஷன் உடன்படலாம், இதற்கு பிள்ளைகள் உடன்படலாம், ஆனால் தேவன் உடன்பட மாட்டார். ஏனென்றால் தேவன் மாம்சிகமான தகப்பன் கிடையாது. இவர் மாம்சிகமான தகப்பன் கிடையாது. உங்க மாம்சிகமான அப்பாட்ட ஊன்னு அழுதுட்டா அவர் கொடுத்துருவாரு. ஆனா இவர் மாம்சிகமான தகப்பன் கிடையவே கிடையாது. இவர் ஆவிக்குரிய தகப்பன். எனவேதான் இவ்விடத்திலே ஆவிக்குரிய ஆயுதங்களை என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எதை விளங்குச்சு? ஆவிக்குரிய ஆயுதங்களை இவரிடத்திலே பயன்படுத்த வேண்டும். எது ஆவிக்குரிய ஆயுதம்? அவருடைய அன்பு, அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தம், அவருடைய நாமம், அவருடைய தழும்புகள், அவருடைய பாடுகள், அவருடைய அபிஷேகம், இவைகள் தான் ஆவிக்குரிய ஆயுதம். இவைகளை வைத்துதான்
வாழ்க்கையிலே வருகிற சவால்களை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க வேண்டும். நீங்க மாம்சீகமான ஆயுதத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஓன்னு அழுவாங்க, 7 நாள் உபவாசம் இருப்பாங்க, மொட்டையை போட்டு தேய்ப்பாங்க. இது எல்லாமே என்னதான்? மாம்சீகமான ஆயுதம், மாம்சீகமான ஆயுதம். அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் இன்னும் மனம் மாறல பிரதர், இன்னும் மொட்டையை போட்டு தேய்ங்க பிரதர். மொட்டையை உடைஞ்சாலும் அவர் மாற மாட்டாரு. ஏன்னா சத்தியவேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாற மாட்டாரு. அப்ப யாரு தான் மாறணும்? நாம தான் மாறணும். எத்தனை வழங்கிடுச்சு? இவங்க எந்த முயற்சியில் இறங்கிட்டாங்க? கர்த்தரை மாத்திர முயற்சியில் இறங்கிட்டாங்க. கர்த்தர் இன்னைக்கு இல்லைங்க, 2000 வருஷம் ஆனாலும் மாற மாட்டாரு அவரு. ஏன்னா அவர் சரியா தான் இருக்கிறாரு. உங்க கண்ணீரை பார்த்து அவர் வந்து மாறியது கிடையாது. உங்க குடல நீங்க சுருக்கிறதுனால அவர் மாறிட போறது கிடையாது. கர்த்தரை நீங்க பிடிக்கணும்னா அதுக்கு சில ஆவிக்குரிய ஆயுதங்கள் இருக்குது. அவருடைய அன்பினாலே அவர் நீங்க பிடிக்கலாம். கர்த்தாவே உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய அன்பு தான் அந்த உலகத்திலே பெரியது, உங்களுடைய வார்த்தை பெரியதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எஸ் உன் பிரச்சனைக்கு நான் பதில தர்றேன். ஏன்னா என் அன்பை நீ புரிஞ்சுக்கிட்ட, என் அன்பை நீ உயர்த்தி காண்பிக்கிற, உன் கண்ணீரை கீழே இறக்கிட்ட, என் அன்பை மேல தூக்கிட்ட, உன் பிரச்சனைக்கு பதில் முடிஞ்சு, உன் ஜபத்துக்கு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? மாம்சீயத்தில் இறங்குறதுக்கு பதிலா ஆவிக்குரிய காரியத்தில் என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். ஆமென். ஒரு அம்மா பாருங்க, ஒரு முறை ஒரு பிரசங்கியார்ட்ட வந்தாங்களாம், பிரச்சனைக்கு பதில் சொல்வாருன்னு சொல்லி அவர்கிட்ட வந்தாங்களாம். அந்த அம்மா வந்தாங்களாம் பாருங்க, ஐயா என் பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி வந்து அந்த அம்மா வந்து கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, அந்த பாஸ் சொன்னாரா, கண்ணீரை முயற்சி செஞ்சு பாருங்க, கண்ணீரை ட்ரை த டியர்ஸ், கண்ணீரை முயற்சி செஞ்சு பாருங்கன்னு சொல்லி அந்த பிரசங்க சொன்னாங்களாம். அந்த அம்மா ஏற்கனவே கண்ணீரெல்லாம் சிந்திப்பிட்டு தான், சிந்தனைக்கு இனிமேல் உடம்பு கண்ணீரே இல்ல அப்படின்னு சொல்லி பிரசங்கியார் என்ன பதில் சொல்லுவார் சொல்லி அந்த அம்மா இங்க வந்து நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, கண்ணீர் என்ன செய்யுங்க. இது எங்க போய் சொல்றது? கண்ணீர்லாம் சிந்தியாச்சு, நீ உடம்புல கண்ணீர் சிந்திருக்கு, கண்ணீரே வராது. அந்த லெவலுக்கு வந்துதான் இவங்க பிரசங்கியார்ட்ட வந்து, ஐயா நீங்க தான் பதில் சொல்லுங்க சொல்லி வந்து நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நீங்க போய் கண்ணீர் என்ன செய்யுங்க, முயற்சி செஞ்சு பாருங்கன்னு சொல்லி. இவர் ஏதாவது பதில் சொல்லுவாரு பார்த்தா, இவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, கண்ணீரை முயற்சி செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், கண்ணீரை அல்ல, தேவனுடைய அன்பை முயற்சி செய்து பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய அன்பு எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறது. அவருடைய அன்பினாலே பதிலை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எங்கே சம்பாதித்து வைத்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் கல்வாரி சிலுவையிலே இருக்கிறது. அவருடைய அன்பு எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டது. இப்ப நீங்க முயற்சி செய்ய வேண்டியது என்னன்னா, அவருடைய அன்பு. கர்த்தாவே உம்முடைய அன்பினாலே கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த பிரச்சனையை மாத்திரம், இந்த வியாதியை மாத்திரம் கல்வாரி சிலுவையிலே எனக்காக எல்லா பாடுகளையும் பட்டு இவ்வளவு செய்து முடித்திருக்கிறீரே, உங்க கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது வியாதிகள் மறைய ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். Don't try the love of God. கண்ணீரே அல்ல, தேவனுடைய அன்பை முயற்சி செய்து பாருங்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கண்ணீரை அல்ல, தேவனுடைய அன்பை முயற்சி செய்யுங்கள். ஆமென். கண்ணீர் சிந்தறலாம் நிறுத்துங்க. நான் கண்ணீரே வராதுன்னு சொல்லல. சில சமயங்கள்ல பிரச்சனை நினைக்கும் பொழுது நம்ம அறியாம என்ன செஞ்சிருது, அழுதுறோம் சில சமயங்கள்ல. ஆனால் கண்ணீர் பிரச்சனைக்கு பதில் கிடையாது. பிரச்சனைக்கு பதில் அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு. ஆமென். அவர் தம்முடைய அன்பினாலே பதிலை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எங்கே சம்பாதித்து வைத்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். எனவே அப்பாவின் அன்பை வைத்து குடும்பத்தை நடத்த வேண்டும், அப்பாவின் அன்பை வைத்து ஊழியம் செய்ய வேண்டும், அப்பாவின் அன்பை வைத்து திருமண வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம், ஊழியம், திருமண உறவுகள் அது என்ன செய்யும்? வெற்றி பெறும். ஆமென்.
ஆகவே வாழ்க்கையில் வருகிற சவால்களை எவ்வாறு ஜெயிக்க முடியும்? அப்பாவுடைய அன்பினாலே ஜெயிக்க முடியும். ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிப்போம். அது மட்டுமல்ல, அப்பாவின் அன்பு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்திருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்பாவுடைய அன்பு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறது. இதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்னவென்றால் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் வருவதற்கு முன்னதாகவே ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். இது எதை காண்பிக்கிறது? இது அவருடைய அன்பை காண்பிக்கிறது. தன்னுடைய அன்பினாலே இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து வைத்தார், ஆயத்தம் பண்ணி வைத்தார். ஆதாம் இன்னும் வரவே இல்லை, மனுஷன் இன்னும் வரவே இல்லை. மனுஷன் வர்றதுக்கு முன்னதாக மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சாரு, ஆயத்தம் பண்ணிட்டாரு. இது எதை காண்பிக்கிறது? அப்பாவுடைய அன்பை காண்பிக்கிறது. சிலர் பாருங்க, குழந்தையை பெக்கிறதுக்கு முன்னதாக குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க. குழந்தைக்கு தேவையான ரூம் கட்டி வச்சிருவாங்க. குழந்தைக்கு தேவை என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் அப்புறம் குழந்தைய பெற்றுக்கிடுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. முதல்ல பெற்றுக்கிடுவாங்க, அப்புறம் தான் யோசிப்பாங்க என்ன வேணும், பால் புட்டி வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லி அப்புறம் தான் யோசிப்பாங்க. நம்முடைய அப்பா அப்படி கிடையாது. இந்த பரலோக அப்பா இருக்காரு, அப்படி கிடையாது. பரலோக அப்பா தன்னுடைய அன்பினாலே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் ஆதாம் என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தாரு. ஆமென். அப்பாவுடைய அன்பை பாருங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். இங்கே ஆதாமுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆதாம் வரவே இல்லை. ஆதாம் வருவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார், ஆயத்தம் பண்ணினார். எதினாலே ஆயத்தம் பண்ணினார்? தன்னுடைய அன்பினாலே ஆயத்தம் பண்ணினார். 4 பெரிய ஆறு. எத்தனை ஆறு? ஒரு அடிவைப்பை கர்த்தர் போட்டு விடல. ஒரு அடிவைப்பு போட்டு விட்டுருக்கு நம்பி ஒரு சொட்டு தண்ணி கீழே என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நீயும் பொஞ்சாதியும் ஒழுங்க பார்த்துக்குங்க அடிவைப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்லல. நம்ம ஊர்ல அடிவைப்பு போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. நூத்துக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு அடிவைப்பு. ஆனா நம்ம கர்த்தர் 2 பேர்த்துக்கு 4 பெரிய ஆறு. கர்த்தருடைய அன்பை பாருங்க. 4 பெரிய ஆறு 2 பேர்த்துக்கு. அடே அப்பா, அப்பாவுடைய அன்பு நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பொன் விளைந்தது. அந்த பொன் நல்லது. பொன் விளைந்தது. நெல் விளையிறத பார்த்திருக்கோம், கோதுமை விளையிறத பார்த்திருக்கோம். பொண்ணு விளையிறத பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் பொண்ணை விளைய வச்சாராம். இதுவும் கர்த்தருடைய அன்பு. ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா பார்வைக்கு அழகான மரங்கள் எல்லாம் சிருஷ்டித்தாராம். பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சி. பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. இன்னைக்கு மே மாசம் வாங்க டூருக்கு போறோம் சொல்றாங்க. எதுக்கு? அழகான பூக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த பூக்கள் எல்லாம் படைச்சது பிசாசா? கர்த்தருங்க. எவ்வளவு அழகா படைச்சிருக்க பாருங்க. இன்னைக்கு அழகுன்னு சொன்னாலும் சில பெண்ணை பார்த்து கடந்து காலை பொத்திக்கிடுவாங்க. அழகா, அது கூடாது. கர்த்தர் தான் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு.
கண்ணை திறந்து பார்த்து கத்தரை தோத்தரி. கத்தாவே உங்களுடைய அன்பு எவ்வளவு பெருசாண்டவரே, எங்க மேல வச்ச அன்புனால எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறீரு. டெய்லி இந்த செவத்தவே பார்த்துக்கிட்டு எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மண்டை காய்ச்சி போகாது. கத்தர் பாருங்க அன்பினாலே இதெல்லாம் வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து என்னுடைய அன்பை என்ன செய்ய புரிந்து கொள். அது மாத்திரம் இல்ல, புசிக்கிறதுக்கு நல்ல மரங்களை முளைக்க பண்ணாராம். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. புசிக்கிறதுக்கு நல்ல நல்ல மரங்கள், நல்ல நல்ல பழங்கள், நல்ல நல்ல காய்கறிகள், நல்ல நல்ல கிழங்கு வகைகள் அதெல்லாம் படைச்சிருக்கிறார் கத்தர். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இதெல்லாம் அவருடைய அன்பை காண்பிக்கிறது, அவருடைய பாசத்தை காண்பிக்கிறது, அவருடைய நேசத்தை காண்பிக்கிறது. 2 பேர்த்துக்கு இவ்வளவு, 2 பேர்த்துக்கு இவ்வளவு தேவையா பிரதர்? உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? உங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது? ஒரு வண்டி போதாதா? 2 வண்டி உங்க வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? வேணும்னா கத்தரை விசுவாசிங்க, அடுத்த வண்டி மேல என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீங்க. ஒரு காருக்கு 2 கார் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு ஏன் வயிறு வலிக்குது? கத்தர்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க கத்தருடைய அன்பை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 கார் என்னங்க, 10 கார கத்தர் உங்களுக்கு தருவாரு. நீங்க பார்க்க வேண்டியது கத்தருடைய அன்பை, அடுத்தவங்களை இல்ல. அடுத்தவங்களை நீங்க அநேகர் கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்தவங்களை பார்க்கிறது. அடுத்த வீட்டுல என்ன மணக்குது, என்ன வாசம் வருது, அடுத்த வீட்டுல என்ன பார்சல் போகுது, இப்படியே பார்த்து பார்த்து அங்கனே இதுவரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு அங்கலம் வாழ்க்கையில முன்னேறல. கர்த்தர் சொல்றாரு, தம்பி அடுத்தவங்க வீட பார்க்காத, அடுத்தவங்க என்ன பார்சல் வாங்கிட்டு போறாங்க, அடுத்தவங்க வீட்டுல என்ன மணக்குது, அடுத்த வீட்டுல என்ன வருது போகுதுன்னு சொல்லி பார்க்காத. என் அன்பை பார்க்க பழகு, என்னுடைய கல்வாரியை பார்க்க பழகு. உன்னுடைய வாழ்க்கை தராதன உயர ஆரம்பிக்கும். நீ வரலாம் மேல, நீ என்ன செய்யலாம், மேல வரலாம். ஆகவே தேவன் தம்முடைய அன்பினாலே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதன் பாவத்திலே விழுந்தான் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்க நேரம் இல்ல, சொல்றேன் கவனிங்க. மனுஷன் பாவத்துல விழுந்தான் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாவத்தில் விழுந்ததனுடைய விளைவு என்ன? பாவத்திலே விழுந்ததனுடைய விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால், மனிதன் எல்லாவற்றையும் இழந்தான். ஏதேன் தோட்டத்தை இழந்தான், செழிப்பை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், நிம்மதி இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் மனுஷனை செஞ்சுட்டான், இழந்துட்டான். இப்ப எல்லாரும் ஆழமாய் கவனிங்கள். இவனையும் இவன் இழந்து போன அனைத்தையும் மீட்டு மறுபடியும் இவனுக்கு கொடுப்பதற்காக தான் தேவாதி தேவன் மனிதனாக பூமிக்கு வந்தார். இதுதான் கர்த்தருடைய அன்பு. பாவத்தில் விழுந்து போயிட்டியா, அப்படி போய் தொலை போ அப்படின்னு கர்த்தர் விட்டுறல. கர்த்தருடைய அன்பை பாருங்க. மறுபடியும் இந்த மனிதனை மீட்க வேண்டும். இவனை மீட்கிறது மாத்திரமல்ல, இவனை இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் மீட்டு மறுபடியும் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவாதி தேவன் பூமிக்கு மனுஷனாக என்ன செய்தார், வந்தார். மதம் மாத்துறதுக்கு இயேசு வரல, மனிதனை வாழ வைப்பதற்காக பூமிக்கு வந்தார். இன்னைக்கு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கான் பாருங்க. எங்க பார்த்தாலும் அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 கட்சி, புருஷன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி. இப்படி பாருங்க, அவங்க ஒரு மதம் வச்சிருக்காங்களா, நம்ம ஒரு மதத்தை ஆரம்பிக்கிறதுக்காக இயேசு மனுஷனா வரல. மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான், எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிம்மதியாக நினைக்கிறான். இவனை மீட்டெடுக்க வேண்டும், இவனை வாழ வைக்க வேண்டும், இவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் மறுபடியும் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவாதி தேவன் இந்த நாட்டம் முடிச்ச உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல, சண்டைகள் கலவரம் நிறைந்த இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில மனிதனாக நடந்து கொண்டிருந்தார். இதெல்லாம் எது? இதெல்லாம் அவருடைய தெய்வீக அன்பு. இதெல்லாம் அவருடைய தெய்வீக அன்பு. மனுஷனை கர்த்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் பாருங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இதுக்கு மேல அவரால் அன்பு கூற முடியாது, அவ்வளவு அன்பு கூர்ந்துச்சாரு. யோசித்து பாருங்க. பிலிப்பியர்கள் நிருபத்துல நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல, இயேசு மனுஷ சாயலானார். இயேசு மனுஷ சாயலானார். எதுக்காக இயேசு மனுஷ சாயலானார்? மனுஷனாக வந்து, மனுஷனாக சிலுவைக்கு போய், மனுஷனாக பாடுபட்டு, மனுஷனாக பாதாளத்துக்கு போய், மனுஷனாக வெற்றி பெற்று, மனுஷனாக எல்லாவற்றையும் பாருங்க மீட்டெடுத்து மனுஷனுக்கு மறுபடியும் கொடுப்பதற்காக தான் இயேசு மனுஷ சாயலானார்.
பாருங்க, முற்றிலும் இது அவருடைய அன்பு. மனுஷன் நீங்க கேட்டு போடா அப்படின்னு விட்டுருக்கலாம், கர்த்தர் விடல. மனுஷனை மீட்டெடுத்தார். மனுஷனை மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் மீட்டெடுத்து இன்றைக்கு மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எதன் மூலமாய் கொடுத்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அங்க பாருங்க, அங்க பாருங்க, எங்க கல்வாரி சிலுவையை பாருங்க, அங்க தேவனுடைய அன்பை பார்க்கலாம். அந்த அன்புதான் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் சுமந்து தீர்த்து இன்றைக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை, சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை, வெற்றி என்கிற ஆசீர்வாதத்தை, உயர்வு என்கிற ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதத்தை, பாதுகாவல் என்கிற ஆசீர்வாதத்தை, நீடிய ஆயுள் என்கிற ஆசீர்வாதத்தை, ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இவைகளை இன்றைக்கு நாம் சத்திய வேதத்திலே கண்டுபிடித்து சுதந்திரிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சுதந்திரிக்க போறீங்க? ஆமென். எனவே தேவன் தம்முடைய அன்பினாலே எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சம்பாதித்து வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இவைகளை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடித்து சுதந்திரிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவை? எல்லாமே இருக்குது ரெடியா. இப்ப விசுவாசத்தினால நீங்க தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார்? தேவன் புதிய ஏற்பாட்டில் மாறிட்டாரா? மனம் மாறிட்டாரா? தேவன் மாறவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே அப்பாவை சரியா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவை சரியாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். வாழ்க்கையில் வருகிற சவால்களை நாம் எளிமையாக ஜெயிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம். எவ்வாறு ஜெயிக்கலாம்? அன்பு கூறுகிற அவராலே, தேவனுடைய அன்பினாலே, அப்பாவுடைய அன்பினாலே நாம் எல்லாவற்றையும் எளிமையாக ஜெயிக்கலாம். கண்ணீர் மாம்சீகமான ஆயுதம். அதனாலே நாம் பிரச்சனை ஜெயிக்க முடியாது. அப்பாவுடைய அன்பு அது ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. அப்பாவுடைய வார்த்தை அது ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் அது ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. அவைகளை கொண்டு நாம் ஜெயிக்கலாம். பிரச்சனைகளை எளிமையாக ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது. எல்லா பிரச்சனையை விட உம்முடைய அன்பு பெரியது. போராட்டத்தை விட உம்முடைய அன்பு பெரியது. துன்பத்தை விட உம்முடைய அன்பு பெரியது. பசி, பட்டினி, பட்டயம், வியாகுலம் எல்லாவற்றை விட உம்முடைய அன்பு பெரியது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறது. தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்லவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறதே. இரவும் பகலும் உம்முடைய அன்பை சிந்திக்க, அதைவே தியானிக்க, அதையே வாயத்திறந்து பேச பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, இதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய அவர்கள் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வியாதிகள் இயேசு நாமத்தினாலே எல்லாம் மறைந்து போவதாக, வேரோடு பட்டு போவதாக. இயேசு நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். கர்த்தாவே, பாதுகாவல் உண்டாகட்டும். இயேசு நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். கர்த்தாவே, தகப்பனே, அவிதமாய் நீ செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.